ஹாய் கைஸ், நான் உங்கள் ஷாலினி சிவா. இன்றைக்கி எங்கே இருக்கிறது தானங்க கேட்குறீங்க? நம்ம வழிவிடு முருகன் கோயிலில் தாங்க இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேனி மாவட்டத்தில் குமுளிக்கு போகிற ரோட்டில் தாங்க இருக்குது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 8பட்டி ஊர் ஜனங்களும் இந்த வழிவிடு முருகன் கோயிலில் கம்பல்சரி எல்லோரும் ஒரு விசிட் போட்டு முருகனை வழிபட்டுட்டு தாங்க போவாங்க. பர்டிகுலராக முருகனுக்கு மாலை போட்டவங்க எல்லாருமே பயணமாக வந்து அனைவரும் வந்து முருகனை தரிசிப்பாங்க. இது வந்து இயர்லி ஒன்ஸ் கம்பல்சரி நம்ம ஊரில் நடக்கிற ஐதீகம். தைப்பூசத்துக்கும் சரி, ஜனவரி 1க்கும் சரி, இந்த மாதிரி ரெகுலராக போகும். ஃபஸ்ட்டு எப்போ வந்தாலும் வழிவிடு முருகன் கோயிலில் பார்த்திங்களா ரஷ்ஷு தாங்க. முருகனை பார்க்குறதுனா சாதாரண விஷயமா? முருகா எங்களை எல்லாரையும் நல்லா வையும், நம்ம ஒரு வேண்டுதலை வைப்போன்னு வந்தவங்க நாங்களும். அப்படியே ஒரு வேண்டுதலை வச்சாச்சுங்க. என்ன தான் நம்ம வேண்டுனாலும் எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது உண்மை தாங்க. உண்மையாகவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் நம்ம வாழ்கிறோங்க. எவ்வளோ தான் முருகனை வழிபட்டாலும், எத்தனை கடவுளை வழிபட்டாலும் நம்ம எண்ணம் போல் தான் வாழ்க்கை அமைகிறது. எனிவே நம்ம எல்லாருக்கும் முருகன் வழித்துணையாக இருக்கணும், வரணும். இது நம்மளோட வேண்டுதல். நம்ம அனைவருக்கும் அவர் துணை நிற்கணும். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்ம அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாகட்டும், இந்த வருடமும் இனிய வருடமாக அமையட்டும். நம்ம அனைவருக்கும். அப்படியே கொஞ்சம் டிராஃபிக் ஜாமை பாருங்கங்க. இந்த இடத்துல எல்லாருமே நடந்து போகிறாங்கங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்டிங் ஆன ஒரு ரோடுங்க. ஸோ பெண்டிங் டைப்பில் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து ரஷ்ஷாக தான் இருக்கும். ஜனங்கள் நடக்கிறதுக்கும் சரி, பஸ்ஸு போகிறதுக்கும் வர்றதுக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு வளைவான ரோடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அடுத்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தாங்க. அடுத்து என்ன அன்னதானம் தான் வந்தாச்சு. இங்கே ஸ்நாக்ஸ் ஒரு பக்கம், குட்டீஸ்க்கு டாய்ஸ் ஒரு பக்கம் சேல்ஸிங் ஆகிட்டுருக்கு, ஐஸ்கிரீமு இது எல்லாமே இருக்குதுங்க. ப்ளஸ் வந்து பர்டிகுலராக அன்னதானங்க. அதுதானங்க நம்மளுக்கு சுவாமி சோறு முக்கியம் நம்மளுக்கு. அதுக்கு தான் நம்மளும் வந்திருக்கோம். அப்புறம் என்னங்க சாப்பாடுக்கு போகலான்னு பார்த்தோம். இங்கே எல்லாருமே சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த அன்னதானத்தை நிறைய பேர்கிட்ட அவர் டொனேஷன் வாங்கி நடத்தினாலும் இதை முன்னாடி நின்று வருஷம் ஃபேமிலியாக நின்று எஃபெக்ட் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காருங்க பாலமுருகன் அண்ணா. அவரோட ஃபேமிலி தாங்க இவங்க எல்லாருமே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நம்ம அன்னதானத்துக்கு காசு வாங்கிடலாம், ஆனால் அதுக்கு ஃபுல் எஃபெக்ட் போட்டு முன்னாடி நின்று செய்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? அது எல்லாமே செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொங்கல், நெக்ஸ்ட்டு தயிர் சாதம், நெக்ஸ்ட்டு தக்காளி சாதம், அடுத்து புளி சாதம், அண்ட் அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கூட்டு. இது எல்லாமே ஒரு வேலைக்கு ஆள் வச்சு தான் செஞ்சாங்க. ஆனால் இத்தனை செஞ்சு வண்டியில் கொண்டுட்டு வந்து வண்டியையும் ஸ்பான்சர் பண்ணாங்களாமா அந்த டிரைவரு. இதுக்கு எஃபெக்ட் போட்ட எல்லோரும் ஹாய் டியர். அவள் என்னோடய ஃப்ரெண்டோட மக. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு இவ்வளோ எஃபெக்ட் போட்டு எல்லாருக்கும் இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே கண்டிப்பாக அவங்களுக்காக வேண்டிக்கோங்க. இவங்க எல்லாருமே என்னோடய சொந்த பந்தங்கள் தான். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்திருக்கிறவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. தென் பார்த்திங்கன்னா அங்கங்கே கூட்டமாக உட்காந்து எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. நடந்து போயிட்டு வர்றதுன்னா சும்மா சாதாரண விஷயமா? நடந்தாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, காலங்காத்தால எல்லாம் கிளம்பி வீட்டில் இருந்து ஹாய் அண்ணாலாம் நம்மளுக்கு ஹாய் சொல்கிறாங்க. பார்க்குற வியூவர்ஸுக்கெல்லாம் மறக்காமல் வீடியோ ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தானே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியும். நீ எப்போவுமே வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ என்ன காட்டுறேன் என்ன சொல்கிறேன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. இப்போ பாருங்கள் குட்டீஸ்லாம் ஹாய் சொல்கிறாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு எக்கச்சக்கமான பசங்க, பெரியவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. பாருங்கள் கை குழந்தையோடு வந்து நின்று அன்னதானம் வாங்கி சாப்பிட்றாங்க. அன்னதானத்தை கொடுத்தவங்களும் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்காங்க, வாங்குறவங்க நாங்களும் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோன்ற மாதிரி தாங்க எல்லாருக்குமே இது சிறப்பாக கிடச்சிட்ருக்கு. நம்மளுக்கும் கொஞ்சம் அப்படியே அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, நீங்களும் ஒரு 4 பேருக்கு அன்னதானம் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபோன் அண்ணா கையில் கொடுத்துட்டு நானும் அங்கே அன்னதானம் பண்ண போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி பாக்கியெல்லாம் கிடைக்கிது பெரிய விஷயம். எவ்வளோ தான் நம்ம வந்து அன்னதானத்துக்கு காசை கொடுத்துட்டு ஓரமானனால அதுக்கு எஃபெக்ட் போட்டு முன்னாடி நின்று செய்கிறது பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி செய்கிறதுக்கு அண்ணா ரொம்பவே அவங்க ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும், கடவுளை வேண்டிப்போம். கூட்டம் கொஞ்சம் கூட குறையிலைங்க. வந்துக்கிட்டே இருந்தாங்க ஜனங்க. வந்த வண்ணமாகவும் போன வண்ணமாகவுமே இருந்தாங்க. இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் முடிஞ்சது யாருக்காவது ஒருத்தங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது உணவு கொடுக்கணுங்க. உணவு கொடுக்கறது எவ்வளோ பெரிய தானம் தெரியுங்களா? இதுக்கு மிஞ்சினது சிறந்த தானம் வேறு எதுவுமே இல்லை, அன்னதானத்துக்கு மிஞ்சினது. ஸோ நம்ம ஏரியாங்களில் நம்மளுக்கு முடிஞ்ச உதவிகளை நம்ம மக்களுக்கு செய்யணும். நம்மளுக்கு கீழே இருக்கவங்கள நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணுங்க. எல்லாருமே பார்ப்பீங்க கண்டிப்பாக, எனக்கும் நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம எப்போவுமே எல்லாருமே செய்யணும்.
அது மட்டும் இல்லைங்க பாருங்கள், இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிட்டு இருந்தது சிறப்பாக. ஆனால் எல்லோரும் சாப்பிட்டுட்டு பிளேட் அங்கங்கே போட்டுட்டாங்க. அதுக்காக வந்து வனத்துறை அதிகாரிகள் வந்து அங்கே வந்து எங்களுக்கு வார்ன் பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல அசுத்தம் பண்ணி வச்சுட்டு போயிடாதீங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் இந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு தான் போவோம். நாங்கள் இவங்கெல்லாம் என் சொந்தங்கள் தான் ஹாய் சொல்கிறாங்க, உங்களுக்காக பார்க்குற வியூவர்ஸ்க்காக தான் ஹாய். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்களும் ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. குட்டீஸுங்கெல்லாம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பாடு உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்ததுங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் ஈஸ்வரன் அண்ணா. அவங்க கட்டாயம் என்னை வீடியோவில் காட்டுமான்னு சொன்னாங்க. சரவணன் அண்ணா. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் போடுறதுக்காக எஃபெக்ட் போட்ட பர்சன்ஸு. கூட்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. எனிவே இது லாஸ்ட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாவும் பாட்டியும் அந்த தட்டெல்லாம் எடுத்து அந்த பேஸ்கெட்டில் போட்டு இந்த இந்த இடத்த ஃபில் பண்ணி க்ளீன் பண்ணி நீட் பண்ணிட்டு தாங்க போனாங்க. ஸோ ரொம்பவே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் அண்ட் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து இதே மாதிரி நம்ம வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.